வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகா சார்பில் நன்றி. தாவேகா தலைவர் விஜய். இந்திய தேர்தல் ஆணைய விதிப்படி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையப்படி பட்டியலிடும் 184 சின்னங்களில் தங்களுக்கு தேவையான சின்னங்களை குறைந்தபட்சம் 5 முதல் 10 சின்னங்கள் வரை தேர்வு செய்து அந்த கட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பொது சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் விசில் சின்னம், ஆட்டோ, வெற்றி கோப்பை உள்ளிட்ட சின்னங்கள் தாவேகா பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. இத்தகைய சூழலில்தான் விஜயின் தாவேகா விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. அதன்படி தாவேகா போட்டியிடும் தொகுதிகளில் பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. இந்த சின்னம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தேர்தல் ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத கட்சியின் தாவேகா தேர்தல் ஆணைய விதிப்படி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதால் பொது சின்னத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் ஆணையம் தேர்தல் அரசியல் வரலாற்றின் ஒரு முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் சின்னத்திற்கு நாம் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். தற்போது தேர்தல் ஆணையம் நமக்கு அந்த விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில். அந்த வகையில் விசிலை பாதுகாப்பு அடையாளம் என்பது குறிப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களோட ஆண்கள் பெண்கள் என அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒளி நேர்மறை நிகழ்வின் குறியீடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் ஈற்றப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூற வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கும் பரிசு. நமது சின்னம் விசில். நல்லவர்கள் சின்னம் விசில். நாடு காப்பவர்கள் சின்னம் விசில். ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில். வெற்றி சின்னம் விசில். வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என குறிப்பிட்டுள்ளார் தாவேகா தலைவர் விஜய். இவருடைய இந்த அரசியல் கணமானது, இந்த அரசியல் பயணமானது 2026க்கான சட்டமன்ற தேர்தல் அரசியல் களத்தை பாதித்து இவர்களுக்கு சாதகமாக அமையுமா? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.